ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரை நம்பின பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, கை விடவே மாட்டார். ஒரே ஒரு வார்த்தையை நான் ஒரு 5 நிமிடம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு அதன் பின்பாக கர்த்தருடைய தாசனுடைய கரத்துல நான் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். 1 பேதுரு 5வது அதிகாரத்துல 7வது வசனத்தை ஒரு 5 நிமிடம் சுருக்கமாக பார்த்து தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் கடந்து சொல்லலாம். தேவன் நல்லவர். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று இங்கே அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். நல்லதொரு வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான தேவ வாக்கு என்னவெனில், உங்களையும் என்னையும் அவர் அழகாய் விசாரிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில, என்ன பிரச்சனையில, என்ன வேதனையில, எவ்விதமான துக்கத்தில், எவ்விதமான கவலைகளில் இருந்தாலும் நம்மை ஒருவர் விசாரிப்பதற்கு இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நிச்சயமாக உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய காரியங்களை அழகாய் விசாரித்து அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்று கூட கிடையாது. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கலாம். ஆனால் உங்கள் கண்ணீரை, உங்கள் வேதனைகளை, உங்கள் துக்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக விசாரிக்கிறவர். அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் நிச்சயமாக இந்த பூமியிலே, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலே சடுதியாக விசாரிக்கப்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மகனே மகளே, நீங்கள் வடிக்கிற கண்ணீர் துருத்தியில் வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக துருத்தியில் வைக்கப்பட்ட உங்கள் கண்ணீர் ஒரு நாள் நிச்சயம் விசாரிக்கப்படும் என்பதிலே நீங்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னை விசாரிப்பதற்கு உறவுகள் இல்லாமல் போகலாம், சொந்தங்கள் இல்லாமல் போகலாம், நண்பர்கள் இல்லாமல் போகலாம். ஆனால் என்னை விசாரிக்க என் பரம தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வேதனைகளை விசாரிப்பார், உங்கள் கவலைகளை விசாரிப்பார், உங்களுடைய வீட்டு பிரச்சனைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை நிச்சயமாக ஆண்டவர் விசாரித்து உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. வேதம் ஆதலால் தான் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன்னுடைய நம்பிக்கை என்ன செய்யாதாம், வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தை ஒரு நாள் ஒருபோதும் மாறாது. நிச்சயமாக தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை விசாரிப்பார். அது வியாதியா இருக்கட்டும், நோய்களா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன ஒரு போராட்டமாய் இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக விசாரித்து நன்மை செய்வார், விசாரித்து உங்களுக்கு சுகம் கொடுப்பார், விசாரித்து உங்களை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும், எப்பேற்பட்டதான நுகங்கள் உங்கள் மீது சுமத்தப்பட்டாலும் அந்த கட்டுகளை அவிழ்ப்பதற்கு, அந்த நுகத்தை உங்கள் மீது இருந்து முறித்து போடுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய நுகத்தை விசாரிப்பார், உங்களுடைய கட்டுகளை விசாரிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் எதற்கும், எந்த காரியத்திற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் வைத்துவிட்டு சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவர், அவர் நம் அனைவரையும் விசாரிக்கிற கர்த்தர். ஆகையால் நம்முடைய சகல விதமான கவலைகளை யார் மேல வச்சிடணுமா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வைத்து விட வேண்டும்.
அவர் நிச்சயமாக உங்களை விசாரித்து உங்கள் கவலைகளை போக்கி உங்களுடைய வருத்தங்களை நீக்கி உங்களுடைய வியாதிகளை நீக்கி உங்களை சுகமாய் வாழ வைக்கிற தேவன். அல்லேலூயா. ஏசாயா 58:8 சொல்லப்பட்டது போல உன்னுடைய சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஏன் நீங்களும் நானும் பயப்பட வேண்டும் என்று சொன்னால், மனிதனுக்கோ உலகத்துக்கு பயப்படுகிற பயத்தை காட்டிலும் கர்த்தருக்கு ஏன் பயப்பட வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் பெருகும். அல்லேலூயா. எதற்காக கர்த்தருக்கு பயப்படணுமா? ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா? பெருகும். ஆகையால் தான் நாம் எதற்கும் கவலைப்படாமல் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்து வாழ்ந்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை, நம்முடைய ஆயுசு காலங்களை ஆண்டவர் அதிகப்படுத்தி தருவார். அல்லேலூயா. இரண்டாவது, ஏன் நாம் கவலைப்படக்கூடாது, நம்முடைய கவலையெல்லாம் அவர் மேல வைக்கணும்னா, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது எனக்கு ஒரு குறைவு இருக்காதுங்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கோ ஒரு குறைவு, எந்த விதமான நன்மையினுடைய குறைவுகளும் ஏற்படாது. தேவ பிள்ளைகளை, நாம் நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறாரே, அவர் மேல வைத்து விட்டு அவர் மீது நம்முடைய கவலைகள், வருத்தங்கள், பாரங்கள், நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் மேல இறக்கி வைத்து நம் ஆண்டவருக்கு பயபக்தியோடு நாம் உண்மையாய் இருப்போம் என்றால், அவர் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசித்து, இயேசுவே என் நம்பிக்கையின் தேவன், நான் நம்புகிறது அவரால் வரும், ஆகையால் இனி நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மீது வைக்கிறேன் என்று முதல் இந்த நொடி முதல் அவர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என்ற எல்லா காரியங்களையும் விசாரித்து நல்ல பதில் தருவார். அல்லேலூயா. நிச்சயமாய் தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வார்த்தையின்படி உங்களுடைய எல்லா கவலையும் இயேசு மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரித்து உங்களுக்கு நல்வாழ்வு தருவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.